ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம மகாவை திட்டுறதுக்காகவே ராஜலட்சுமி வாயில் அல்வா போல் பயங்கரமாக வார்த்தைகள் திரண்டி வருது ஆனந்தமாக. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது மகாவை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா போதுங்க, பிடிச்சிக்குவாங்க. நீ என்ன உன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணமாக யாரை கேட்டு எடுத்து கொடுக்குற, என் பையன் சம்பாதிப்பா நீ கொடுப்பியான்னு அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு. எதுக்கு இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு? அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அவங்க ஒய்ஃப் இவங்க தானேங்க, இவங்க எடுக்கட்டும். இந்த வீட்டில் நீங்களே எத்தனை நாளைக்கு ஆட்சியை ஆழ்ந்துகிட்டு இருக்க முடியும்? கொஞ்சமாவது புதிய தலைமுறைக்கு வழி விட்டு நில்லுமா. வயசாயிடுச்சே, கொஞ்சமாவது நீங்களாம் புரிஞ்சுக்கிறதில்ல. இதெல்லாம் வேற சொல்லி கொடுக்கணுமா ஒருத்தர்? அது சரி, இந்த உலகத்தில் எந்த மாமியார் தான் எந்த மருமகளை நிம்மதியாக இருக்க விட்டுருக்கீங்க? உடனே ராஜலட்சுமி அடிக்கலாம் கையை ஓங்கிட்டாங்க. அந்த டைம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தீங்களா, நம்ம சூர்யாவுக்கு திடீர்னு கோபம் கரை புரண்டு வந்துருச்சான். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆக்டிங்கை போடுறாரு தாத்தாவுக்கோசரம். ஆனால் அதை நம்ம கூட கொஞ்சம் நம்பிட்டோம். அந்தளவுக்கு தத்ரூபமாக நடிச்சிட்டாரு. வேற லெவல் பையா. மகா என்கிட்ட கேட்டு தான் காசு எடுத்துகிட்டு வரா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே மொத்த குடும்பமும் சேர்ந்து மகாவை இன்சல்ட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி திட்ட இன்னொரு பக்கம் சொந்த அக்காவே விட்டு கொடுக்குறா. ஏமா என்னைக்கோ ஐஸ்வர்யா நீங்கள் திருந்த போகிறீங்க, நீங்கள் திருந்தினா தான் இந்த கதை முடியும்னு நினைக்கிறேன். அது இந்த கதை முடிகிற வரையும் நடக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். எல்லாரும் அட்வைஸ் பண்ணோடனே நம்ம முழு சந்திரமுகியாக மாறிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ராஜலட்சுமி தாங்க. சந்திரமுகியோட மோசமான நிலைமைக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு அந்த ஒரு நிமிஷம் அவங்க முழுசாக சந்திரமுகியாக மாறினதை நான் உணர்ந்தேன். நீங்கள் உணர்ந்தீங்களா? உணர்ந்திருப்பீங்களே. இன்னொரு பக்கம் சகுனி வேலை பார்க்குற சித்ரா, அதாவது ஏற்றி விடுறாங்க நம்ம ராஜலட்சுமிக்கு. இதெல்லாம் புரியாத சூர்யாவும் நம்ம ராஜலட்சுமி என்ன மாதிரி திணறாங்க. சூர்யா போயிட்டு அம்மாட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களாம். அப்போ எதுக்காக பண்ணுறேன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்ல வந்துட்டாரு. வேணாம், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஆறுதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.